ஏ வேலை, நாங்க சக்கரவாண்டி ஆளுங்க. உன் லாரிய கொளுத்த வந்திருக்கோம். ஏய், எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா? ஒரு நிமிஷம். நம்மளுக்கும் இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. சரி, அப்படியே வாங்கி பேசினா நம்மளுக்கும் கொஞ்சம் கெட்டா இருக்கும்ல அப்படிங்கிற ஜோபு சொல்ல. அது எடுத்தா போ. இதா வரேண்ணே. 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொடுக்க வக்கீலாத சக்கரபாண்டி லாரிய கொளுத்தவங்க அனுப்புறானா? ஜோபு சொல்ல. நம்ம பொருள் எடு. தானே அண்ணா பாத்துங்க. உன் பிள்ளைதா தெரியுது பார்த்தாலே. இப்போ சொல்லு. விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்னு எரியும். விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்னு எரியும். நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும். நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியுமாண்ணே? நல்லெண்ணெயில சமோசா நல்லா இருக்குண்ணே. ஃபைட் முடிஞ்சு வாங்கி தரேன், எழுது. மண்ணெண்ணெய் ஊத்துனீங்கன்னா மச எரியும். அண்ணே மண்ணெண்ணெய் ஒண்ணு இருக்கானே, எழுதுடா. விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் மண்ணெண்ணெயா? மண்ணெண்ணடா. தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும். அண்ணா காலையில அண்ணி உங்களை தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். என்னடா இது இப்ப சொல்ற? அடி சீக்கிரம் எழுதுடா. இது அன்னைக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கணும்னா தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், எழுதுடா. ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும். அண்ணே 2 நாளா கக்கூஸ் கொள்ளுன்னு நினைச்சேண்ணே. ஆசிட் இல்லண்ணே வீட்டுல. டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும். டீசல ஊத்துனா அப்படி இப்படின்னு எரியும். அப்படி போட்டேன். என்னண்ணே சொன்னா எழுதுடா. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பெட்ரோல் ஊத்துனா எப்படி எரியும் எங்க அண்ணன் கேட்க சொன்னாரு. பெட்ரோல் ஊத்துனா பக்குன்னு எரியும். ஆனா நாங்க மக்களை சிரிக்க வைக்கலாம் தான் வந்தோம். ஹாப்பி பொங்கல். நீங்களா கரெக்டா தானே இருக்கீங்க. கண்டென்ட் முடிஞ்சிச்சு. என் குழந்தை அசிங்கமா கேட்பான். நோட்டா குடுற அடுத்த ஸ்கிரிப்ட் பண்ணோம். என்னடா கொடுமையா இருக்கு, என்ன காட்டி விட்டு போறானுங்க.